வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ராஜீவன். மாவீரர் வாரத்தினுடைய இறுதி நாள் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 6:05 மணி அளவிலே இங்கே ஈகை சுடர் ஏற்றப்படும். அனைத்தையுமே காணொலிகளாக நான் உங்களுக்காக தர இருக்கிறேன். தொடர்ந்தும் காணொலிகளை பார்க்கலாம். குடாநாடெங்கும் சீரற்ற காலநிலை நிலவ இருப்பதாக அறிவித்திருந்தும் கூட இன்றைய தினம் காலையில் இருந்து மழை பொழிந்த வண்ணம் இருந்தும் கூட இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக பலர் இங்கு வருகை தந்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த ராசவாத வீதி முழுவதுமே முற்றுமுழுதாக தடங்கள் படும் அளவுக்கு மக்களுடைய வருகை இந்த வீதியால் காணப்பட்டது. ஈகை சுடர் ஏற்றுவதற்காக தனியாக ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் மாவீரர் பெற்றோர் உறவினர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். சமய பெரியோர்களும் இந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருந்தனர். கார்த்திகைக்குரிய காந்தல் பூக்களால் பழைய கல்லறை கற்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த துயிலும் இல்லத்தை மக்கள் கூட்டம் சூழ்ந்த வண்ணமே இருந்தது. ஈகை சுடர் ஏற்றுவதற்காகவும் அகவணக்கம் செலுத்துவதற்காகவும் பிள்ளைகளை இழந்த தாய்மார், பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என இங்கிருந்த அனைவரும் காத்து கொண்டிருந்தனர். சரியாக 6:05 மணியளவில் ஈகை சுடர் ஏற்றப்படும் என அறிவிக்கப்பட்டது. மிக பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வு. சிறியவர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என பலரும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தனர். ஏன் சிலர் கை குழந்தைகளை கூட இந்த நிகழ்வுக்கு கொண்டு வந்திருந்தனர். நடேசு தவமணி அவர்கள் ஈகை சுடரனை இப்பொழுது ஏற்றுவார்.